தமிழக மக்களுக்கு வணக்கம். தினமொழி என்ற அடிப்படையில் இன்றைக்கு உள்ள ஒரு ஆலோசனை புத்திமதி என்னவென்றால், இப்படித்தான் வாழணும் என்ற ஒரு காரியத்தை வகுத்து கொள்ளுங்க. எப்படி வாழலாம் என்ற முறை வேறு, இப்படித்தான் வாழணும் என்ற முறை வேறு. இப்படித்தான் வாழணும் அப்படின்னா, நேர்மையாக வாழ்வேன், உண்மையாக வாழ்வேன், உத்தமமாக வாழ்வேன், பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டேன், நன்மை தான் செய்வேன், பொய் பேச மாட்டேன், உண்மையை தான் பேசுவேன், நேர்மையாக இருப்பேன், சத்தியத்தை சத்தியமாக பேசுவேன், பிறர் மனசு சங்கடப்படுற மாதிரி அவங்கள துன்பப்படுத்துகிற மாதிரி நடக்க மாட்டேன், எல்லாருக்கும் ஆலோசனை கொடுப்பேன், எல்லாருக்கும் நல்லது செய்வேன். ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, இப்படித்தான் வாழணும்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதை நீங்களே வகுத்து கொள்ளுங்க. பிறருடைய பாதையில் போகாதீங்க, நீங்கள் போகிறதே பாதையாக இருக்கட்டும், நீங்கள் அப்படி வகுங்க. எப்படி வாழலாம் என்பது ஊரோட ஒத்து வாழு, 10ல் 11, எப்படியும் வகுறு நிறைஞ்சால் போதும். இது ஒரு வாழ்க்கை கிடையாது. அது ஒரு மிருகத்தை விட கேவலமானது. செத்த மீனையும் உயிருள்ள மீனையும் ஓடும் தண்ணியில் போட்டால், உயிருள்ள மீன் ஒரு ஓரமாக நீச்சல் அடிச்சுக்கிட்டே எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டே போகும். செத்த மீன் தண்ணியோட தண்ணியாக போயிடும். தண்ணி எப்படி இப்படி வளையுதோ அப்படிலாம் ஏன் செத்து போச்சு. அதுபோல் செத்த மனுஷன், செத்த பிறவி எப்படியும் அங்கிட்டும் ஜால்றா, இங்கிட்டும் ஜால்றா, அங்கிட்டும் ஜே, இங்கிட்டு ஜே, இந்த கட்சி இல்லாட்டினா அந்த கட்சி, அந்த கட்சி இல்லாட்டினா இந்த கட்சி, எந்த அரசியல் இல்லாட்டினா இவன், எப்படியும் அவன் வாழணும். அவன் பொழப்புக்கு எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் பசை இருக்கும், ஒட்டுவான். இதுதான் அரசியல், இதுதான் சினிமா துறை, இதுதான் உலகம். இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? இப்படி ஒரு வாழணுமா? நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கணும். இப்போ திராவிட கொள்கைன்னு சொல்லி அதிமுகவில் உள்ள ஒரு கொள்கை இருக்குது, திராவிட கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்குது. முற்றிலும் ஆப்போசிட்டாக இருக்கிற பிஜேபிக்கு போகிறானே, அந்த கொள்கை என்னாச்சு? ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? காங்கிரஸுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அவன் அங்கே இருந்துக்கிறவன் பிஜேபிக்கு வர்றான். பிஜேபிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, இந்த கொள்கையில் உள்ளவன் காங்கிரஸுக்கு போகிறான். கொள்கையாக அவன் இல்லையே. எப்படியும் அவன் தப்பிச்சுக்கிறன்னா அவன் வாழணும், அங்கே போனால் அடைக்கலம் கிடைக்கும். இப்போ குற்றங்கள், குறைகள், பாலியல் ஊழல் செய்கிறவன் முழுவதும் ஒரு கட்சிக்கு போய் தன்னை சேர்ந்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு கொள்கை கிடையாது. அவன் செஞ்ச பாவத்தை மறைக்க, பாதுகாக்க, தண்டனை இல்லாமல் தப்பிக்க ஒரு கட்சியில் போய் சேர்றான். ஒருத்தன் 4 கட்சி 5 கட்சி தாவுறான். இது என்ன கொள்கை? எப்படியும் வாழலாம், எப்படியும் அவனுக்கு இப்படி என்ன கொள்கை? என்ன இது வாழ்க்கையா? இது ஒரு இப்படி பொழப்பு தேவையா? கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும், கொண்ட கொள்கையில் உறுதி. அதனால் இப்படித்தான் வாழணும் என்ற ஒரு கொள்கை. இப்போ எம்ஜிஆர் சிவாஜிக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, சிவாஜி எப்படி நடிப்பார், அவனுக்கு பணம் தான் முக்கியம், பேர் புகழ், நடிப்பு திறமையை காட்டணும், எப்படியும் நடிப்பார். எம்ஜிஆருக்கு இப்படித்தான் நடிக்கணும்னு ஒரு கொள்கை இருக்கும். படத்தில் கூட நான் பீடி சிகரெட்டு குடிக்கிற மாதிரி, சாராயம் குடிக்கிற மாதிரி என் ரசிகர்களுக்கு காட்டக்கூடாது, அதனால் மக்கள் கெட்டுருவாங்க, அப்படி ஒரு பணம் தேவையில்லை, அப்படி ஒரு ரூபா தேவையில்லைன்னு சொல்லி வாழ்ந்த ஒரு கொள்கை பிடிப்பு. இன்றைக்கி மக்கள் திலகம், இன்றைக்கி எம்ஜிஆரை மறக்க முடியல. சிவாஜி எம்ஜிஆரை விட திறமைசாலி தான், நடிப்பு கெட்டிக்காரன் தான். அவனை முடியல, கடைசியில் அரசியலுக்கு வந்தான், அதுவும் டெபாசிட்டே இழந்துட்டான். எப்படியும் வாழ்ந்தவன், எப்படி எந்த வகையிலையும் நான் கெட்டிக்காரன், எப்படி நடிப்பேன். கொள்கை கிடையாது, கொள்கையோடு உள்ளவன் தான் ஒரு மனிதன். அதனால் உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை ஏற்படுத்திக்கங்க, ஒரு கொள்கையை இருங்க. இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு டாக்டர் அம்பேத்கர் 1956 10 லட்சம் உதவியாளர்களோட புத்த மதத்துக்கு போயிட்டார். பிறப்பு இந்துவாக பிறந்துட்டேன், ஆனால் இந்துவாக சாக மாட்டேன்.
ஏன்னா அவ்வளோ ஜாதி கொடுமை இருக்குது. பிறந்த ஊர்லேயே தண்ணி கம்மாயில் குடிக்க முடியல. பெரிய சட்ட மேதை ஒரு ஆஃபீஸில் போகிறாருன்னா அங்கே தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவன் தண்ணி குடித்தா அந்த தண்ணியை நாங்கள் குடிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு மதம். காரணம் மதம். அந்த மதத்தில் அப்படி எழுதியிருக்கு சூத்திரன்னு. சூத்திரவன் பார்த்தாலும் திட்டு தொட்டாலும் திட்டு, அவனை இப்போ தண்ணி குடிக்கக்கூடாது. அந்த மதம் அப்படி சொல்லுது. அந்த மதம் எனக்கு தேவையில்லை. ஒரு கொள்கை அவருக்கு. இன்றைக்கி உலக சட்ட மேதம் உலகமே எனக்கு லண்டனில் அவர் சிலை இருக்குது, அமெரிக்காவில் சிலை வச்சுருக்கான். எல்லா கோர்ட்டும் நீதிமன்றங்கள் முழுவதும் அவர் போட்டா இல்லாத நீதிமன்றமே இல்லை. ஒரு கொள்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கொள்கை. மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டால் அகிம்சை கொள்கை அவருக்கு. இந்த பக்கம் வீர சிவாஜியை பார்த்தாரு, இந்த பக்கம் வீரபாணி கட்டபொம்மனை பார்த்தாரு, இங்கிட்டு ஜான்சி ராணியை பார்த்தாரு, குயிலியை பார்த்தாரு. எல்லாம் வீரத்திலேயே போய் செத்தாங்க. வெள்ளைக்காரனை எதுக்க முடியல. துப்பாக்கி வச்சுருக்கான், பீரங்கி வச்சுருக்கான். ஆகவே இயேசுவின் கொள்கையை, மலை பிரசங்கத்தை ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுன்னு சொல்லி அந்த அகிம்சை கொள்கையை படித்து அதை அடிப்படையில் சத்தியாகிரகம் செய்து அகிம்சை கொள்கையை உண்டாக்கி நாட்டை பிடிச்சிட்டாரு. அந்த கொள்கை கடைசி வரைக்கும் அவர் மாறல. அந்த கொள்கைக்காக தான் சுட்டு கொண்டாங்க அவரை. கடைசியில் உயிர் போகும்போது கூட கொள்கைக்காக தான் செத்தார். அந்த மாதிரி எப்படியும் வாழலாம்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இப்படித்தான் வாழணும்னு ஒரு கொள்கையை வகுத்து கொள்ளுங்கள். அந்த கொள்கையில் நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. உயிரே போனாலும் அதுக்காக வாழுங்க. மக்கள் உங்களை மதிப்பாங்க. நீங்கள் நல்ல மனிதனாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி.